Good morning students. Today we are going to see about exercise 2.7, the remaining sums 3, 4, 5. Find the value of a and b if root 7 minus a by root 7 plus 2 is equal to a root 7 plus b. ஸோ இதை வந்து நம்ம ரேஷனலைஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ பிவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரூட் 7 by 2 by root 7 plus 2. ஸோ இதோட காஞ்சிகேட் என்ன அப்படின்னு சொன்னால் இதோட ரேஷனலைஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருந்தது அப்படின்னா மைனஸ் போடணும். ரூட் 7 minus 2 by root 7 minus 2. ஸோ இப்போ மேலே வந்து a minus b இருக்குது. அப்போ a minus b the whole square. ஸோ a minus b the whole squareக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். a minus b the whole squared is equal to a squared plus b squared minus 2ab. ஸோ இங்கே a squared என்னன்னா root 7 squared. ஸோ root 7 squaredனா root 7 the whole square plus b squaredனா 2 squared. ஸோ 2 the whole square minus 2 into a is root 7 and b is 2 by அதே மாதிரி கீழே இருக்கிறது a plus b a minus b. ஸோ a plus b into a minus b is equal to a squared minus b squared. ஸோ இது வந்து root 7 squared minus 2 squared. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்ரிவேட் பண்ணி எழுதிடலாம். ரூட் 7 ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயர் ரூட்டும் 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ root 7 into root 7 is equal to 7 மட்டும்தான். 2 squared is 4 minus 2 2s are 4 root 7. 4 root 7 by அதே மாதிரி இங்கே 7 root 7 ஸ்கொயர் பண்ணனா 7, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7 plus 4 11 minus 4 root 7 by 7 minus 4 is 3. ஸோ நம்ம இதை வந்து a plus bங்கிற ஃபார்மில் எழுதணும். ஸோ இது a plus bங்கிற ஃபார்மில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் 11 by 3 ஒரு நம்பர் மைனஸ் 4 root 7 by 3 இன்னொரு நம்பர். ஸோ இங்கே root 7 எங்கே இருக்கோ அது வந்து a. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னது 4 by 3. அதுக்கு முன்னாடி வந்து மைனஸ் இருக்கிறதுனால a is equal to minus 4 by 3. அதே இது root 7 இல்லாதது வந்து b ஓட வேல்யூ. ஸோ b ஓட வேல்யூ வந்து 11 by 3. Next sum, fourth sum. If x is equal to root 5 plus 2, then find the value of x squared plus 1 by x squared. ஸோ எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்டிருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ அப்படின்னு சொன்னால் ரூட் 5 ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இங்கே ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக ரூட் 5, பிக்கு பதிலாக 2. ஸோ இங்கே ரூட் 5 ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயர் ரூட்டும் 2வும் கேன்சல் ஆயிரும். இப்போ ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 இரு 5 ப்ளஸ் 2 ஸ்கொயர்ட் இஸ் 4 ப்ளஸ் 2 2s are 4 root 5. 4 root 5. ஸோ இதோட ஆன்சர் வந்து 5 plus 4 9 plus 4 root 5. ஸோ இப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1 by x ஸ்கொயர்ட். இப்போ 1 by x ஸ்கொயர்டு இப்படி இருக்கும். 1 by 9 plus 4 root 5 இருக்கும். அதாவது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுனா இங்கே 1 by x ஸ்கொயர்டு அதே வந்து நம்ம ரெசிப்ரோக்கெலாம் மாற்றி போட்டிருக்கணும். ஸோ இப்போ வந்து இது கீழே டினாமினேட்டரில் 4 root 5 இருக்கு இல்லையா. ஸோ கீழே வந்து சேர்ட் இருக்கிறதுனால நம்ம ரேஷனலைஸ் பண்ணுறோம். ஸோ 9 minus 4 root 5 by 9 minus 4 root 5. ஸோ இதோட காஞ்சிகேட் என்னென்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 into anything அதே நம்பர் தான் 1 minus 4 root 5 by அதே மாதிரி a plus b a minus b. ஸோ a squared minus b squared. ஓகே, மேலே வந்து 9 minus 4 root 5 by கீழே ஸ்கொயர் பண்ணோம்னா 9 squared is 81. இங்கே பாருங்கள், இங்கே 4 ஸ்கொயர்டு வந்து ஃபஸ்ட்டு 4ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், ரூட் 5ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். 4ஐ ஸ்கொயர் பண்ணால் 16, ரூட் 5ஐ ஸ்கொயர் பண்ணால் ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 வெறும் 5 வரும். ஸோ 16 5 சார் இங்கே 80 வரும். 81 minus 80 வந்து 1 வரும்.
ஸோ அப்போ நம்ம 1/x² வேல்யூ வந்து 9 minus 4 root 5 by 1 இருக்கும். அந்த 1 வந்து போடலைனாலும் அதே ஆன்சர் தான். ஸோ இப்போ நம்ம 1x² 1/x² ஆட் பண்ணோம்னா 9 plus 4 root 5 plus 9 minus 4 root 5. பாருங்க ப்ளஸ் ரூட் 5ம் மைனஸ் ரூட் 5ம் கேன்சல் ஆகுது. அதாவது x² இந்த வேல்யூ நான் எழுதியிருக்கேன், 1/x² இந்த வேல்யூ எழுதியிருக்கேன். ஸோ 4 root 5 4 root 5 கேன்சல் ஆகி 9 plus 9 18. Next sum, fifth sum, given root 2 is equal to 1.414. Find the value of 8 minus 5 root 2 by 3 minus 2 root 2 to 3 places of decimals. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து இந்த நம்பர் வந்து கீழே வந்து சர்டாக இருக்கிறதுனால ரேஷனலைஸ் பண்ணி நம்ம வந்து அதை ரேஷனல் நம்பராக மாற்றிக்கலாம். பை 3 minus 2 root 2. ஸோ இதோட காஞ்சுகேட் என்ன அப்படின்னா 3 plus 2 root 2 by 3 plus 2 root 2. அதாவது இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் காஞ்சுகேட்டில் ப்ளஸ் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு 8 into 3 plus 2 root 2 minus 5 root 2 into 3 plus 2 root 2. அதாவது ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு திஸ் ஒன், செகண்ட் நம்பர் இன்ட்டு ஃபுல்லாக. ஃபஸ்ட் நம்பருக்கும் ஃபுல்லாக எழுதணும், செகண்ட் நம்பருக்கு மல்டிப்ளிகேஷன் நம்ம படிச்சிருக்கோம்ல அதே மாதிரி. கீழே இருக்கிறது a மைனஸ் பி a ப்ளஸ் பி, ஸோ a² மைனஸ் b², a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். 8 3s are 24, 8 2s are 16 root 2 minus 5 3s are 15 root 2 minus 5 2s are 10, root 2 into root 2 வெறும் 2 வரும், ஸோ into 2 by 3² வந்து 9, 2² வந்து 4, root 2 into root 2 நம்ம வெறும் 2 மட்டும் போடும். ஸோ இப்போது நம்ம மேலே இருக்கிற லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 24 இருக்குது, இங்கே 10 2s are 20 வரும், ஸோ இது மைனஸ் 20, இங்கே 24 இருக்கனால 24 minus 20 இஸ் வெறும் 4 மட்டும் வரும். அதே மாதிரி 16 root 2ல் மைனஸ் 15 root 2 போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு root 2 மட்டும் வரும். பை 9 minus 8, 9 minus 8 is 1, ஸோ 4 plus root 2 by 1. ஸோ நம்ம இப்போ வந்து இதோட வேல்யூ வந்து 1.414, அதை போட்டு ஆட் பண்ணலாம். ஸோ 4 plus 1.414 இஸ், இந்த ஹோல் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க, 5.414. திஸ் இஸ் த ஆன்சர்.